அன்பான விவசாய அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெல்லில் வந்து இலை சுருட்டு புழு, அதனால் என்ன பாதிப்பு ஏற்படக்கூடாது, அதோட வாழ்க்கை சுழற்சி என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நெல்லில் வந்து முக்கியமான 2 பூச்சிகள், ஒன்று வந்து குருத்து பூச்சி, இன்னொன்று இலை சுருட்டு புழு. அந்த குருத்து பூச்சி ஸ்டெம்போரருக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். இப்போ 2வது மிக முக்கியமான பூச்சின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புழு அல்லது லீஃப் ஃபோல்டர் அப்படிம்பாங்க. அதாவது லீஃப் ஃபோல்டர், ஃபோல்டர்னா மடிப்பான், இலை மடிப்பான். இதற்கு முன்பாக நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல். நிறையா விவசாய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அனைத்து விவசாய நண்பர்களும் இதனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமுக்கி ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து நெல்லில் இலை சுருட்டு புழுவை பற்றி பார்ப்போம். நெல்லில் இலை சுருட்டு புழுவுக்கு ஆங்கிலத்தில் வந்து நெஃபலோக்ரோசிஸ் மெடினாலிஸ் அப்படிம்பாங்க, அதோட சயின்டிஃபிக் பேர். இது என்னென்னா வந்து இலையை மடக்கி அது உள்ளே வந்து புழு வந்து இலையை சுரண்டி சாப்பிடும். ஓகேங்களா, இலையை சுரண்டி பச்சையத்தை சாப்பிடும். அப்போ அந்த பச்சை கலரில் உள்ள க்ரீன் இதெல்லாமே சாப்பிட்டவனால வந்து ஃபுல்லாக வந்து வெள்ளை கோடு மாதிரி தெரியும். தூரத்துலேருந்து நீங்கள் நெல் வயலை பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிச்சிருக்க மாதிரி தெரியும். அதாவது வந்து இலையை வந்து ஃபுல்லாக சுரண்டி இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா வட்டமாக தெரியுங்க. எங்கெல்லாம் நிழல் பகுதி அதிகமாக இருக்கோ, நிழல் பகுதி இப்போ மரத்தில், அதாவது வயல் ஓரம் வச்சுக்கோங்களேன், வயல் ஓரத்தில் நீங்கள் மரம் வச்சுருப்பீங்க, அந்த மரத்தோட நிழல் எங்கே படுதோ அந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா இலைச்சுருட்டு புழுக்களோட தாக்குதல் வந்து மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த வெயில் தாங்காமல் இருக்கிறதுக்கு இந்த புழு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நிழலான பகுதியில் தான் போய் முட்டையிடும். அதனால் அதோட தாக்குதலும் நிழல் பகுதியில் காணப்படும். இதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து வாழ்க்கை சுழற்சி வந்து ஒரு 20லேருந்து 25 நாள் வரைக்கும் முடிஞ்சிருங்க. அந்த வாழ்க்கை சுழற்சியில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை, புழுப்பருவம், கூட்டு புழுப்பருவம், தாய்ப்பூச்சி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த முட்டை பருவம் பார்த்திங்கன்னா இலையில் வந்து இந்த மாதிரி மேல் பகுதியில் கூட்டமாக முட்டை போடும். கூட்டமாகனா எப்படின்னா இருக்கும், ஒரு 100லேருந்து 200 முதல் முட்டைகள் இருக்கும். அது வந்து 4 முதல் 5 நாட்களில் வந்து முட்டை வந்து பொரிக்கும். முட்டை பொரிஞ்சு சின்ன புழுவாக மாறி அந்த புழு வந்து முதல் பருவம், 2ஆம் பழம், அதாவது இன்ஸ்டார்மாங்க. ஃபஸ்ட் இன்ஸ்டார், செகண்ட் இன்ஸ்டார், தேர்ட் இன்ஸ்டார், ஃபோர்த் இன்ஸ்டார், இந்த மாதிரி 4 நிலைகளை அடைந்து முதல் இன்ஸ்டாரில் எப்படி இருக்கும், அடுத்து செகண்ட் இன்ஸ்டார், தேர்ட் இன்ஸ்டார், ஃபோர்த் இன்ஸ்டார், அதாவது 4ஆம் நிலையில் வந்து பெரிய புழுவாக மாறும். இதில் பார்த்திங்கன்னா இந்த புழுவுக்கு வந்து 15 முதல் 20 நாட்கள் ஆகும். ஓகேங்களா, அதாவது புழு பருவம்னு பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து இலையை சுருட்டி இப்படி இலைக்குள்ளே சாரை உறிஞ்சினா என்னென்னா, இலையில் உள்ள பச்சையம்லாம் காலியாகி நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும். இலையை பிரித்து விட்டிங்கன்னா அதோட உமிழ் நீரை சுற்றி இலையை வடைப்பு வரும். இலையை பிரித்து விட்டிங்கன்னா உள்ளே புழு இருக்கிறது நல்லா தெரியும். இது வந்து 10லேருந்து 15 நாட்கள் வந்து அதோட வாழ்க்கை சுழற்சி. அதுக்கடுத்து இந்த புழு வந்து தன்னை சுற்றி ஒரு கூடை உருவாக்கிக்கிட்டு உறக்க நிலையை அடையும். இதுதான் வந்து பியூப்பா அப்படிம்பாங்க. நல்லா வந்து இளஞ்சிவப்பு கலரில் இலைக்கு உள்ளேயே வந்து அந்த பியூப்பா காணப்படும். அந்த பியூப்பா பார்த்திங்கன்னா 6லேருந்து 10 நாட்கள் அதோட உறக்க நிலை இருக்கும். அந்த உறக்க நிலை உடைஞ்ச போனே அந்த பியூப்பா உடைந்து தாய் அந்து பூச்சியாக வந்து பட்டாம்பூச்சியாக வெளிவரும். ஓகேங்களா, அந்த பட்டாம்பூச்சி வந்து சிறிய பழுப்பு நிற பூச்சியாக இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற கோடுகள் வந்து இதில் காணப்படும். ஸோ நான் படம் போடுறேன் பக்கத்தில், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பட்டாம்பூச்சி எப்படி இருந்துருக்கும். இலை சுருட்டு புழுக்கும் இலை குருத்து பூச்சிக்கும் மஞ்சள் கலரில் சின்னதாக தான் இருக்கும். குருத்து பூச்சியில் பார்த்திங்கன்னா மேல் இறகு வந்து புள்ளி காணப்படும். இதில் வந்து கோடு காணப்படும். அப்போ இதை வச்சு
குருத்து பூச்சி தாக்குதலா இலை சுருட்டு புழு தாக்குதலா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து நம்ம வந்து உடனடியாக வந்து விளக்கு பொறியோ அல்லது இனக்கவர்ச்சி பொறியோ வச்சு அழிக்கலாம். விளக்கு பொறி இல்லைன்னா இனக்கவர்ச்சி பொறி, இது ரெண்டும் வச்சு இதை அழிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் குறுக்க வந்து கயிறு இந்த இருக்கு இல்லையா, நிலத்தில் வந்து குறுக்க இங்கே பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் நின்றுட்டு கயிறை வச்சு இப்படியே இழுத்துட்டு போனீங்கன்னா எதிர் திசையில் இழுத்துட்டு போகணும். அப்புறம் வந்து இங்கேருந்து இங்கே இப்படி இழுத்துட்டு வரோம். இழுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த புழுக்கள்லாம் வந்து இந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடும், வயலில் உள்ள தண்ணிக்குள்ளே விழுந்துடும். திருப்பி தண்ணியை இருக்கும்போது அந்த புழுக்கள்லாம் வெளியே போயிடும். இது ஒரு மெத்தடில் வந்து நம்ம இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி இதை வந்து நம்ம பாதிக்கலாம். அதுக்கடுத்து வந்து கெமிக்கல் முறையில் எப்படின்னா நிறையா மருந்துகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து முதல் மருந்து, இரண்டாம் மருந்து, மூன்றாம் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். நெல்லில் வந்து முதல் மருந்து என்ன அடிக்கிறது, இரண்டாம் மருந்து என்ன அடிக்கிறது, அப்புறம் பூக்கும்போது என்ன மருந்து அடிக்கிறது, அதுக்கடுத்து வந்து கொலப்பருவத்தில் வந்து என்ன மருந்து அடிக்கிறது அப்படின்றது தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். விவசாய நண்பர்கள் வந்து அதை போய் பார்த்தீங்கன்னா முதல் மருந்து என்ன, ரெண்டாம் மருந்து என்ன, மூணாம் மருந்து என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதோட இலை சுருட்டு புழு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எது போகணும் வந்து ப்ரொஃபனோஃபாஸ் சைப்பர் காம்பினேஷனை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 மில்லி 1 லிட்டர் தண்ணி. தனுக்கா கம்பெனியில், நாகார்ஜுனா கம்பெனியில் வந்து ப்ரொஃபக்ஸ் சூப்பர் அப்படின்ற பேரில் இருக்கும். இதே மாதிரி நிறையா கம்பெனியில் இந்த மருந்து காணப்படுங்க. உங்களுக்கு எந்த கம்பெனி மருந்து விலை குறைவாக இருக்கோ அதை வாங்கி அடிச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புழு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா இமாமெக்டின் பென்ஜோயேட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்னதாக வந்து ரவை மாதிரி இருக்கும், புழு மருந்து அப்படிம்பாங்க. இது வந்து 0.5 to 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. புரொக்கலைம் அப்படின்ற பேரில் வந்து கிறிஸ்டல் கம்பெனியில் இருக்குங்க. இது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். நிறையா கம்பெனியில் இந்த மருந்து இருக்குது. நீங்கள் எந்த மருந்து வந்து எந்த கம்பெனியில் விலை குறைவாக இருக்குதோ அதை வாங்கி வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதை தவிர ஃப்ளூபெண்டமைடு அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இது வந்து 20 கிராம், அதாவது 2லேருந்து 5 கிராம் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு உபயோகப்படுத்தலாம். இது வந்து ஃபேம் அப்படின்ற பேரில் இருக்குதுங்க. ஃப்ளூபெண்டமைடு 2 கிராமே போதும் 1 லிட்டர் 10 லிட்டர் தண்ணிக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோரஜன், நமக்கு சொன்ன மாதிரி குளோரான் ட்ரனிலி புரோல் 18.5% SC. இது வந்து கோரஜன் அப்படின்ற பேரில் கிடைக்கும். இது வந்து கோரஜன் தவிர இதே கெமிக்கல் வந்து நிறையா கம்பெனியில் வந்துருச்சு. எந்த கம்பெனியில் வந்து விலை குறைவாக இருக்கோ நீங்கள் அடிச்சுக்கலாம். இது 30 மில்லி போதும், 1 ஏக்கருக்கு 30 மில்லி போதும். 3 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா 944 33 58 494 என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.